நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல எலும்பு கனத்தில, நீட்டு போக்குல, ஹைட் வெயிட்டில நல்ல தரமான ஒரு தலையீத்து சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க. இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நல்ல தெளிவான கிடாரிங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தாங்க இவ்வளோ பெரிய கிடாரி நம்ம வந்து ரொம்ப ரீசனபிளான பிரைஸுக்கு தான் வந்து வீடியோ வந்து போடுறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா கூப்பிட்டு பேசுங்க. இந்த கிடாரியோட பல்ல பொறுத்தவரைக்குங்க 4 பல்லுங்க. தலைச்சம் ஈத்து கிடாரி. நல்லா நீட்டு போக்குல, ஹைட் வெயிட்ல நல்லா தெளிவான கிடாரிங்க. நல்லா சூப்பரான முகலட்சணம். முகக்குறிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே தெளிவான ஒரு பார்வைங்க. நல்ல தோற்றம், லட்சணமான பார்வை. மாடு பாருங்க நம்மள பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். அவ்வளோ அம்சமான கிடாரி. நல்ல ஹைட் வெயிட்ல இருக்கு. எலும்பு கனம் பாருங்க எவ்வளோ உயரம் இருக்கு அப்படின்றத. சுழி சுத்தமான கிடாரிங்க. பாருங்க ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்கு. நெத்தியில சுழியே கிடையாதுங்க. சுழி சுத்தமான கிடாரி. 4 பல் தலையீத்துங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்று போட வந்து 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க. ரொம்ப சூப்பரான காம்பு வளன்னு சொல்லலாம். 4 காம்பும் பாருங்க எவ்வளோ அம்சமா இருக்குன்னு. மடியும் பார்த்தீங்கன்னா, நல்ல கலர்ல சூப்பரான மடிங்க. நல்ல தரமா மடி பண்ணும். இன்னும் வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அருமையா முன்னையும் பின்னையும் பார்த்தீங்கன்னா, சரிக்கு சரியா, சதுரத்துக்கு சதுரம் பக்காவா மடி பண்ணும். தலைச்சயத்துல இப்படி குணத்தில மாடு கிடைக்கும்போது கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கிருங்க. பாருங்க கைத்தே பிடிக்கல. எவ்வளோ ஒரு குணத்தில் இருக்கு. எப்படி காம்பு பாருங்க. நல்லா ஈத்து மாட்டுக்கு உழுவுற மாரி காம்பு. நல்லா இப்பவே எவ்வளோ நீளமா நல்லா கேப் விட்டு நல்லா கருங்காம்புல நல்ல பஞ்சு காம்பா வந்திருக்குங்க. கறக்க பிடிக்க அவ்வளோ அருமையா இருக்கும். மடியும் நல்லா 2 கலரா வந்திருக்குதுங்க. செம்பூத்து அதிலேயே பார்த்தீங்கன்னா, வெள்ள கலர் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நல்ல கறவைக்கு ஃபெயிலியர் பண்ணாத நல்லா கறக்கக்கூடிய மாடு. கலரும் பார்த்தீங்கன்னாக்கா, செம்பூத்து காரின்னு சொல்லலாம். மேல வந்து செம்பூத்து கலர் அதாவது செவல செம்பூத்து மிக்ஸிங் ஆகிருக்கு. கீழ வந்து கருப்பு கலர் இருக்குங்க. சூப்பர் கலரு, சூப்பர் மாடுங்க. அதேபோல கன்று போட்டுச்சு அப்புட்னாக்கா, இந்த மாட்டோட கறவை திறன பொறுத்தவரைக்கும் 2 வேளைக்கும் சேர்த்து 6, 5ம் 11 லிட்டர் கறவை வந்து தாராளமா எதிர்பார்க்கலாங்க. நல்லா பராமரிப்பு பண்ணோம் அப்டின்னாக்கா 12 லிட்டர் கூட எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா வந்து கிடாரி நல்ல எலும்பு கனத்தில நீட்டு போக்கள் இருக்கு. ஒரு 11, 12 லிட்டர் கண்டிப்பா கறக்கும். குணத்திலயும் சரி, தண்ணி தேனிக்கும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடாரிங்க. குணத்தில தங்கம்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பொறுமையான கிடாரி. நம்ம எவ்வளோ நேரம் மடியில கை வச்சு நீவிட்டே இருந்தாலும் ஒரு அடி கூட நவராது பிடிக்காது. அவ்வளோ சூப்பர் குணம். இந்த கிடாரியோட மேய்ச்சல் குணம் பாருங்க. நம்ம சொல்றத விட நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா ஊர்க்காட்டுல, லோக்கல்ல நல்லா மேய்ச்சல்ல இருந்த மாடுங்க. மேய்ச்சலுக்கு சும்மா பட்டைய கிளப்பும். எந்த இடத்துல கொண்டு போய் கட்டினாலும் சூப்பரா வந்து மேயும். இந்த கிடாரியோட விற்பனை விலைய பொறுத்தவரைக்குங்க, வெறும் 45,000 மட்டும் தாங்க விலைய வந்து சொல்லியிருக்குதுங்க. இதுலேருந்தே ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சும் பண்ணிக்கலாம். 45,000 மட்டுமே சொல்லியிருக்கு. இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வென்னனம்பட்டி அப்படின்ற பகுதியில மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பா அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நல்ல நீட்டு போக்குல தரமான கிடாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.